ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11. 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பிரதமான பதிவு தான். எங்க பார்த்தாலும் எனக்கு அவமானம். எந்த வேலை செஞ்சாலும், நான் சந்தோஷமா செஞ்சாலும் குத்தம் குறைகள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. ச்சே, என்னடா அது ஒரு வாழ்க்கை, என்ன மட்டும் என் கடவுள் இப்படி பண்ணாரு. எங்க போனாலும் குத்தம், அவமானம். எங்க போனாலும் நான் படிச்சிருக்கேன், எனக்கு தொழில் தெரியும், போய் நின்னா அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. எங்க சொந்தத்துல மதிக்கிறதே இல்லை. எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா சொந்தம் பக்கத்திலே இல்லை. எது எடுத்தாலும் அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நீ வராதன்றாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாங்கிண்டு நான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னவோ தெரியல, நான் செஞ்ச பாவமா புண்ணியமா தெரியாது. 42 வயசாது, கல்யாணம் ஆகல. எங்க போனாலும் இந்த கல்யாணம் ஆகிறேங்கிற ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. எனக்கு கல்யாண ஆசையே போயிடுச்சு. தேடி தேடி பார்த்து அழுத்து போய் கல்யாணமே வேணான்னு விட்டுட்டேன். ஆனா எனக்கு மதிப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்காத ஒரு குத்தமா? எவ்வளவோ பேர் என்கிட்ட போன் பண்ணி அழாத குறை, ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அதாவது கல்யாணம் ஆகி நல்லா சம்பாதிக்கிறவனுக்கும் அவமானம் நிறைய இருக்கு, சம்பாதிக்காதவனுக்கும் அவமானம் நிறைய இருக்கு, கல்யாணம் பண்ணிக்காதவனுக்கும் அவமானம் நிறைய இருக்கு, ஆண்களோ பெண்களோ. இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு நான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியில ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. காலங்கள் ஓடிடுச்சு. 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா 2 பெண்கள் வீட்லயுமே அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. என்ன பண்றது? அப்படியே மனசு ரொம்ப இலகி போயிடுச்சு எனக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு பரிகாரம் சொன்னேன். ஓரளவு அவருக்கு இப்ப சக்சஸ் ஆகி பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனாலதான் இப்ப நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல, கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட், அவமானம் நிறைய இருக்கும், அசிங்கப்பட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப இந்த அசிங்கத்திலேருந்து நம்ம வெளியில வரணும், நம்மள ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். அதுக்கு ஒரு சிறிய பரிகாரத்தை செய்யுங்க. குளிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். சின்ன பரிகாரம், பெருசாலாம் எதுவும் உங்களுக்கு செலவு வைக்கிற பரிகாரம் சொல்ல மாட்டேன். மஞ்சள், கடையில வாசனை பொடி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க வாசனை பொடி. மஞ்சள், வாசனை பொடி, பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு, ஏலக்காய் பொடி, இது 4த்தையும் நீங்கள் அந்த வாசனை பொடி இருக்குல்ல, அத தண்ணியில நல்லா குழைச்சுக்கோங்க. குழைச்சுக்கிட்டு இதெல்லாம் பொடியெல்லாம் உள்ள தூவிட்டு அதை அப்படியே நீங்கள் குளிக்கக்கூடிய வாளியில அப்படியே கரைச்சிருங்க. அப்படியே கரைச்சிட்டு நீங்க அந்த தண்ணியில குளிக்கணும். அந்த தண்ணியில குளிக்கணும். சோப் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி, அந்த தண்ணியை தான் விடணும். மேல விட்டுட்டு நீங்க எப்பொழுதும் போல குளிக்க ஆரம்பிங்க. இது நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வரணும். அடுத்தது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். நான் வாளிலேயே குளிக்கிறது இல்லையே, ஷவர்ல தானே குளிக்கிறேன், அப்ப எப்படி அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒண்ணு இருக்கு. என்னன்னா பரிகாரம் என்னன்னா, மக் இருக்குல்ல, அந்த மக்குல கரைச்சுக்கோங்க. கரைச்சிட்டு ஷவரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை மேல ஊத்திட்டு அதுக்கப்புறமா ஷவர்ல குளிங்க. இது நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வர உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட எண்ணங்கள், துர்தேவதைகளுடைய அந்த காற்று உங்களை விட்டு விலகி போய்விடும். ஏன் உங்க கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் உங்களை விட்டு விலகி போறாங்க, ஏன் உங்களை அவமானப்படுத்துறாங்க, ஏன் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒரு துர்தேவதையுடைய காற்று உங்ககிட்ட உலவி கொண்டிருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த துர்தேவதைகளுடைய காற்றை நீங்க வெளியில அனுப்பணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்ன, இந்த பரிகாரத்தை நீங்க தினமும் செய்யணும். இதுக்கு ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம்.
இதற்கு அந்த 3 நாட்கள் கணக்கே கிடையாது. நீங்க மாட்டுக்கு ரெகுலரா செஞ்சுட்டே இருங்க. செய்ய செய்ய உங்களது அந்த துர்தேவதைகளுடைய காற்றானது வெளியில போய் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய சொந்தக்காரங்கள்ல, உங்களுடைய நண்பர்கள்ல அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் நின்று போகும். இதை நீங்க உங்க கண்ணால பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நின்று போகும். உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க டார்கெட் ரீச் பண்ணல, கண்ணாப்புண்ணான்னு கத்துறாங்க, வேலை செய்யல, அந்த மேனேஜர் திட்டுறாருன்னா அந்த திட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களுடைய சோம்பேறித்தனங்கள் இதிலிருந்து விடுபட்டு விலகி போகும். ஆனா ரெகுலரா செஞ்சுட்டே இருக்கணும். என்னென்ன இதுல முதல்ல செய்யணும்? இதுக்கு என்னென்ன தேவை? வாசனை பொடி, ஏலக்காய் பொடி, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், 4 தான். எல்லாம் தூளா இருக்கணும். அந்த வாசனை பொடியை கொஞ்சோண்டு எடுத்து மக்குல குழைச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு சீக்கா பொடி நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி குழைச்சுண்டு கொஞ்சம் தண்ணியா இருந்துட்டு முதல்ல அந்த தண்ணியை தான் விடணும் மேல. அதுக்கப்புறம் பாக்கிய விடலாம். எத்தனை நாள் செய்யணும்னா இதை நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டே இருங்க. என்னைக்கு ஆரம்பிக்கணும்? உங்க மனசுக்கு என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு தோன்றதோ அன்னைக்கு ஆரம்பிங்க. இதுல நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன், இன்னிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், இதை கண்டினியூவா நான் செய்வேன்னு என்னைக்கு தோணுதோ அன்றிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்க நேரம் நல்ல நேரம். நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அது நல்ல நேரம். நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அது நல்ல நாள். செய்யறீங்களா? இத ரெகுலரா செய்யுங்க. உங்களது துர்தேவதைகளுடைய காற்றுகள் எல்லாம் போய் நல்ல தேவதைகளுடைய காற்று உங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாகவே எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பிக்கையோட தான் செய்யணும். நம்பிக்கை இல்லாம செஞ்சுட்டோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கலையேங்கிறதுல வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. நம்பி செய்யுங்கள். நாராயணன் உங்கள் பக்கத்தில் என்றும் நிற்பான். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.